Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்க. கவர்மெண்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு மெட்டா ஆன் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் ஆட்ஸ். ஓகே, இது நம்ம நியூஸில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், நமக்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஓன் பண்ணுறது மெட்டா தான் நமக்கு பேரண்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இந்த பேரண்டல் பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஓன் பண்ணுறது. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்துட்டு நமக்கு இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு. அதாவது இன்ஸ்டாகிராமில் அந்த சைல்டு செக்ஷுவல் கான்டென்ட் வேணுமா, இந்த டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிகிராம் சேனல்ஸ்க்கான லிங்க்குமே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மேஜர் இஷ்யூ. மெட்டா கிட்ட வந்து நிறைய ஆஃப்கோர்ஸ் பாலிசிஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டட் கான்டென்ட் வந்து பிளாக் பண்ணுறதுக்கான பாலிசிஸ் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்குது. பட் ஸ்டில் அதையும் மீறி எப்படி வந்து மெட்டா ஓன் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரியான ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது யூசர்ஸ்க்கு. ஸோ இது ரிலேட்டடாக தான் கவர்மெண்ட் வந்து மெட்டாக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ் see this is their that is இந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரமோஷனல் ஆட் வரும்ல, அது ஆக்சஸ் டு சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல், அதுதான் இந்த சிசின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்கோரிதமிக் ரீடிரெக்ஷன், நமக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனல்ஸ் அந்த ரெலவெண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக கிடச்சிருக்கு. அண்ட் இது ரிலேட்டடான மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு? மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நீங்கள் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், விளக்கம் கேட்டும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நவ் இந்த மாதிரியான ரிலேட்டடாக அப்யூசிவ் மெட்டீரியல் போஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை யூசர்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அதை தடுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பேசுகிறதுக்கு நம்ம இந்தியாவில் சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எஸ்பெஷலி நமக்கு சைல்டு ரிலேட்டட், இந்த சைல்டு போர்னோகிராஃபிக் கண்டென்ட், இந்த மாதிரி செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கண்டென்ட்க்கு நமக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐடி ஆக்ட் 2000. எஸ், அதில் செக்ஷன் 67B அண்ட் செக்ஷன் 79, இந்த செக்ஷன் 79 பற்றி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ், அதுதான் நமக்கு அந்த சேஃப் ஹார்பர் கிளாஸ். ஓகே, செக்ஷன் 79ன்றது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் இருக்காங்க. எஸ், இந்த யூசர்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் வந்து ஜஸ்ட் தே ஆர் ஹோஸ்டிங் திஸ் கண்டென்ட் இன் தேர் பிளாட்ஃபார்ம். கரெக்டாக? ஸோ அவங்க வந்து இந்த யூசர்ஸ் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சேஃப் ஹார்பர் கிளாஸ் அப்படிங்கிறது. பட் அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னால் அதை இன்ஸ்டாகிராம் கேட்டு அந்த யூசர்ஸ் போஸ்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதோடைய அந்த லைபிலிட்டி வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குது. சப்போஸ் அவங்க ரிமூவ் பண்ணலை அப்படின்னா தே வில் லூஸ் தேர் சேஃப் ஹார்பர் கிளாஸ், அந்த ப்ரொவிஷனை லூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த சோஷியல் மீடியா platforms will lose their legal immunity if they fail to act expeditiously to remove or disable access to illegal content. Okay, இதுதான் section 79. and section 67B அப்படிங்கிறது it specifically criminalizes publishing, transmitting or facilitating the transmission of material depicting children in sexually explicit acts. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு செக்ஷன் 67Bயில் மென்ஷன் ஆகியிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஐடி ரூல்ஸ் இருக்கு இல்லையா, 2021, நம்ம ரீசெண்டாக கூட நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து 24 hours, 36 hours, 48 hours டைம் ஃப்ரேம் இருந்தது. பட் இப்போல்லாம் வித்தின் 3 hours வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது எல்லாமே இந்த ஐடி ரூல்ஸ் படி தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான கண்டென்ட், இந்த மாதிரி இல்லீகல் கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் மெக்கானிசம் கொண்டு வாங்க. அதை வச்சு இந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி சைல்டு ரிலேட்டட் கான்டென்ட் அப்படின்னா யூ ஷுட் ரிமூவ் இட் ப்ரோ ஆக்டிவ்லி அப்படிங்கிறதும் இந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் we have this POCSO Act, right? Protection of Children from Sexual Offences Act of 2012. Okay, it contains stringent provisions against the creation, storage and dissemination of child pornographic material. ஸோ இதெல்லாமே நமக்கு அந்த எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம். ஓகே,
ஸோ இது வந்து நமக்கு கிரிமினல் அஃபென்ஸு கீழேயும் கூட வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய ரெலவெண்ட் லாஸ். அண்ட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இப்போ நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக மெட்டாவோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது, ஃபர்தராக கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை we will follow up. ஓகே, ஸோ that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். எமர்ஜென்சி கேஸ் கர்ப்ஸ் ஈஸ்ட் as LNG shipments normalize. ஓகே, நமக்கு கொஞ்சம் US அண்ட் இரான் அகெயின் அண்ட் அகெயின் டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த இப்போ இஸ்லாமாபாத்தில் ரீசெண்டாக டிஸ்கஷன் இருக்க போகுது, அதெல்லாம் ஃபைன். பட் இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த பாத் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய LNG ஷிப்மெண்ட்ஸ், நம்ம கட்டார் தான் மேஜர் சப்ளையர் பார்த்துருக்கோமா LNGக்கு. எஸ், வெஸ்ட் ஏஷியாவில். ஸோ அது எல்லாமே அந்த ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்போ நார்மலைஸ் ஆகிட்டு வருது. அப்படிங்கிறதுனால நமக்கு கேஸ் சப்ளைக்கு நிறையா தடை விதிச்சிருந்தாங்க இல்லையா, நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க கரெக்டாக. அண்டர் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1955. எஸ், அதுக்கு கீழே வந்து கேஸ் சப்ளை நீங்கள் 25 நாளுக்கு அடுத்து தான் அடுத்து புக் பண்ண முடியும். அண்ட் தென் ஆல்சோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ரூல்ஸ். தென் இந்த மாதிரி கேஸ் எல்பிஜி சப்ளையர்ஸ்க்கு, அதாவது டொமஸ்டிக் கன்சியூமர்ஸை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள், கமர்ஷியலாக அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணது. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் இப்போது தளர்த்தி இருக்காங்க கவர்மெண்ட். நமக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து கொஞ்சம் இது பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த முன்னாடி விதித்த அந்த அவசர கால சட்டம் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஆஸ் ஆஃப் நோ வி கேன் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ப்ரைஸ் டிடக்ஷன் ஃபார் பெட்ரோல் ஆர் டீசல். இது கவர்மெண்ட் முன்னாடியே சொல்லிட்டாங்க கரெக்டாக. ஸோ அந்த இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து குளோபல் லெவலில் கம்மியாயிருச்சு அப்படின்னாலுமே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கவர்மெண்ட் புஷிங் டேஞ்சரஸ் டயபாலிக்கல் பில்ஸ், ஆப்போசிஷன் ப்ரிப்பேர்ட் சேஸ் ஜெயராம் ரமேஷ். ஓகே, ஸோ இது நமக்கு காங்கிரஸ் லீடர் அவர்கள். இப்போ நமக்கு மான்சூன் செஷன் ஆரம்பிக்க போகுது கரெக்டாக, மழைக்கால கூட்டத்தொடர், பார்லிமெண்ட்ரி செஷன். அதில் கவர்மெண்ட் வந்து அகெயின் வந்து டீலிமிட்டேஷன் பில்லையும் பிளேஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அனதர் பில், தட் இஸ் 138th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அதை 2 பில்லை வந்து டேபிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பில் வந்து 138th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதை டிஸ்மிசல் பில் அப்படின்னு நமக்கு இந்த லீடர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வி வில் see about it. ஸோ இந்த 2 பில்லையுமே நாங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டீலிமிட்டேஷன் பில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கரெக்டாக. அந்த 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரணுங்கிறதுக்காக டீலிமிட்டேஷன் பில்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாங்க. கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைக்கல. இட் ஃபால் ஷார்ட் ஆஃப் இட்ஸ் 352 மார்க். 298 தான் வந்து ஃபாராக வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ அதனால் அந்த பில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எஸ், ரிமெம்பர் டீலிமிட்டேஷன் பில், அதாவது நமக்கு 2011 சென்சஸை வச்சு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறதை பெர்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பில் தான் டேபிள் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தட் குடன்ட் பி பாஸ்ட் இன் தட் அசம்பிளி செஷன். ஸோ அதை இப்போ ரீலான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் அதை எதிர்க்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி நம்ம நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் விமன் ரிசர்வேஷன் கோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ண டைமில். ஸோ நான் ஃபோக்கஸ் ஆன் தி அதர் ஒன், 138th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ஸோ அதுதான் டிஸ்மிசல் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது ஒரு வழக்கை சந்தித்து அந்த வழக்கின் மூலமாக ஜெயிலில் மோர் தென் 30 days இருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் அந்த 30 days, அதாவது 31st day, they would cease to be the prime minister or chief minister or the minister of that particular office அப்படிங்கிறது தான் இந்த சட்டம். ஓகே, ஸோ அது அவங்க இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி வழக்கில் வந்து 30 நாளுக்கு ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆஃபீஸ், அந்த போஸ்ட், அந்த சர்வீஸை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. ஸோ இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு 3 மேஜர் ஆர்டிக்கலை அமெண்ட் பண்ணுறதா இருக்குது. ஓகே, சி Article 75 நமக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் பிரைம் மினிஸ்டர் வருவாங்க கரெக்டாக. இது வந்து நமக்கு பார்லிமெண்ட் ரிலேட்டட். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆர்டிக்கல் 164, இது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். அண்ட் தென் ஆர்டிக்கல் 239AA, இது வந்து நமக்கு டெல்லிக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி லெஜிஸ்லேச்சர், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு. ஸோ இந்த 3 மேஜர் ஆர்டிக்கலை அமெண்ட் பண்ணி இந்த சட்டம் கொண்டு வரப்படுறதா இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இந்த பில்.
அண்ட் சும்மா அரெஸ்ட் பண்ணாலே அப்போ வந்து நம்ம அவங்கள பதவியிலேருந்து நீக்கிடலாமா அப்படின்னு கேட்டால் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து அந்த மினிஸ்டர் வந்து சீரியஸ் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்க, அவர் கமிட் பண்ண அதாவது அவர் இழைச்ச குற்றத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் தண்டனை இல்லைன்னா அதற்கும் மேலான தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கேட்டகரி ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கப்படும் ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஜுடிஷியர் ஆர் போலீஸ் கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணி 30 நாட்கள் இருக்கார் ஒரு மினிஸ்டர் அப்படின்னா அவங்களும் இந்த சட்டத்தின் கீழே பதவியை இழக்க நேரிடும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சோர்ஸ் தான், ஃபர்கெட் அபவுட் இட். ஓகே, ஸோ இதுதான் இந்த சட்டம், அதாவது இந்த 138th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் சொல்கிறது. அண்ட் இதுலேயும் இதையே மேம் இது நல்ல விஷயம் தானே, இது எதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நமக்கு இன்னும் எக்ஸாக்டாக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னு ஒன்ஸ் பில்லு வந்து டேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இன்னொரு விஷயம்னா இதில் ரொம்ப ஆர்பிட்ரரியாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசினாவோ இல்லை இந்த மாதிரியாக இருக்கிறத வந்து ஆக்ஷன் எடுத்து இது பண்ணாங்க, இல்லைன்னா வேணும்னே ஒரு ஃபேக் அலிகேஷன் மூலமாக வந்து அவங்கள ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 31 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அங்கேயும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நமக்கு ஒன்ஸ் பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பில் டேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இது உங்களுக்கு நமக்கு ஸ்டேட் ரிலேட்டட் நியூஸ் தான். A fierce goddess, a captivating smile and ராஜராஜாஸ் மதர்-இன்-லாஸ் கிராண்ட். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு பிடாரி ஏகாவரி அப்படிங்கிற ஒரு டெய்ட்டியோடைய ஐடல் தான் இது. ஸோ இந்த டெய்ட்டி அண்ட் ஆல்சோ ராஜராஜா சோழனுடைய மதர்-இன்-லா அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதை தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவலஞ்சுழி அப்படிங்கிற இடத்துல சடைமுடிநாதர் கோவில் அது இருக்குது. அது வந்து ரொம்ப பழமையான கோயில். அந்த பழமை வாய்ந்த கோயிலில் தான் இந்த பர்டிகுலர் டெய்ட்டியான பிடாரி ஏகாவரி உடைய சிலை இருக்குது. அண்ட் அந்த டெம்பிளில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுக்களை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ராஜராஜா சோழாவுடைய மதர்-இன்-லா அவர்கள், அதாவது மாமியார், அவங்க வந்து குந்தனன் அமுதவல்லியார் அவங்க வந்து இந்த சாமிக்காக நன்கொடை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது. ஸோ ராஜராஜ சோழனுடைய மாமியார் அப்படின்னா அவங்களுடைய பெண், அந்த பொண்ணு மதர் பெயர் பார்த்திங்கன்னா குயின் தந்திசாதி விடாங்கியார். ஓகே, ஸோ அவங்க வந்து நமக்கு ராஜராஜ சோழனுடைய ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க அந்த ஒய்ஃப், அந்த குயினுடைய அம்மா அவர்கள் தான் இந்த சாமிக்கு நன்கொடை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது. ஷீ டொனேட்டட் ஆல்மோஸ்ட் 40 கோல்டு காயின்ஸ் டு 6 பிராமின்ஸ். ஓகே, அதில் வந்து நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து 30 கலம்ன்ற ஒரு இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அது எஸ்பெஷலி நமக்கு அந்த காலத்தில் வந்து நெல்லை தான் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அதில் வந்து 30 கலம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி அவங்க அந்த 40 கோல்டு காயின்ஸ் வந்து அந்த பிராமின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த நியூஸ் ஆர்டிக்கலை நீங்கள் டீட்டெயிலாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிராமின்ஸோடைய பேருமே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சி 40 கோல்டு காயின்ஸ் டு 6 பிராமின்ஸ், நேம்ஸ் ஆஃப் த பிராமின்ஸ் எல்லாமே நமக்கு அந்த கல்வெட்டில் கிடச்சிருக்கு. அண்ட் எதுக்காக அப்படின்னா ஃபார் கண்டக்டிங் அவபால அஞ்சனை. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிச்சுவல், அந்த வர்ஷிப் வழிபாடு, அதனுடைய பேர் தான் இந்த அவபால அஞ்சனை அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த நன்கொடையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா இந்த பிடாரி ஏகாவரி இந்த சிலை வந்து இதுதான் ஓல்டஸ்ட்டு பிடாரி இமேஜ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு சோழா ஆர்டிஸ்ட்ரியோடைய ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு மாஸ்டர் ஸ்கல்ப்சர் அப்படின்னே இந்த சிலையை வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போது இந்த காலத்தில் இப்போது இருக்கிற நம்ம எப்படி அந்த சிலையை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டபுஜ துர்க்கையாக நினச்சி நம்ம வழிபடுறோம். ஓகே, ஸோ எஸ், இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் உங்களுக்கு ராஜராஜ சோழர் அண்ட் அவருடைய காலகட்டத்தில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஷார்ட் டு லான்ச் செவரல் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் நமக்கு ரொம்ப ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு மினிஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ அதனால் இப்போ 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ நமக்கு மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் அவர்கள் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. நமக்கு அமித்ஷா அவர்கள் தான் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ
மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகே, ரிமெம்பர் தட் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண ஒரு ரீசெண்ட் மினிஸ்ட்ரி தான். அது இப்போது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம இனிமேல் அதாவது இந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு 47 கிரெயின் ஸ்டோரேஜ் குடவுன்ஸ் வந்து அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லே பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஃபார் என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் ரெவல்யூஷன் 2.0. ஓகே, இது வந்து நமக்கு கோஆப்ரேட்டிவோடைய கவரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வி ஹாவ் அமுல் ரைட் கோஆப்ரேட்டிவ், எஸ், அதே மாதிரி நம்ம இன்னும் நிறையா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஒயிட் ரெவல்யூஷன் 2.0. கிரியேட்டிங் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட். மேஜர் எய்ம் என்னது? கோஆப்ரேட்டிவ் கவரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ விமன் வந்து எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் டார்கெட் என்னது? 50% இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் milk procurement over the next 5 years. ஓகே, ஸோ இது பண்ணுற விதமாக டெய்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டிஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டிஸ் 25,000+ டெய்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு இனிஷியேட்டிவ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சஹாக்கர் சஹயோகி. இது வந்து ஒரு போர்ட்டல். ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அவங்களுடைய ஆப்ரேஷன், அந்த கிளைண்ட் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற விதமாக ஒரு ஏஐ பவர்ட் பிளாட்ஃபார்ம், அதுதான் சஹாக்கர் சஹயோகி போர்ட்டல். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஓகே, இது வந்து நமக்கு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாகவே இது வந்து நமக்கு கமர்ஷியல் பேங்க்ஸில் நிறையவே யூஸ் பண்ணுவோம், அந்த சென்ட்ரலைஸ்ட் அந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமாக ஒன்று. ஓகே, ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக கொண்டு வந்தால் நம்ம வந்து ஸ்மாலர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் இன்டிகிரேட் பண்ணி அந்த சர்வீஸை வந்து ஸ்மூத்தாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து சர்தார் பட்டேல் கோஆப்ரேட்டிவ் டெய்ரி ஃபெடரேஷன் லிமிடெட். ஓகே, இது வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். ரிமெம்பர் திஸ், மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்ஸ், விதின் த ஸ்டேட் இயங்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ்ஸ் இப்படியெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த சர்தார் பட்டேல் கோஆப்ரேட்டிவ் டெய்ரி ஃபெடரேஷன் அப்படிங்கிறது மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakh, அதாவது 20 லட்சம் டெய்ரி ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் இணைக்கிற விதமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே, அண்ட் தென் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெகுலேட்டரி ஈஸிங். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஆர்பிஐயோடைய ரெக்வஸ்ட், ஆர்பிஐ அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அந்த டைம் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய நியூ பிரான்ச்சஸை ஆர்பிஐயோடைய அப்ரூவல் இல்லாமையே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது மூலமாக அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அண்ட் அவங்களுடைய சர்வீசஸை வந்து குயிக்காக ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் தேர் ஆல்சோ ஆத்தரைஸ்ட் டு ஆஃபர் டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் டிஸ்பர்ஸ் ஹையர் வேல்யூ ஹவுசிங் லோன்ஸ். ஓகே, இது எல்லாமே நமக்கு இந்த ப்ராசஸை ஈஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். அண்ட் தீஸ் பேங்க்ஸ் ஹவ் பீன் brought under கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஃப்ரேம்வொர்க். இது வந்து நமக்கு அந்த லெண்டிங் ரிஸ்கிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிளாஸ். ஓகே, ஸோ தட் இந்த ஃபண்டு கீழே, இந்த ட்ரஸ்ட்டு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் கிராஸ் ரூட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு வந்து அந்த பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் இல்லை ஸ்டோரேஜ் குடவுன்ஸு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம்ல, அது. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சத்தீஸ்கர் பாண்டாவனி லெஜெண்ட் தீஜன் பாய் டைஸ் at 70. ஸோ பாண்டாவனி இது வந்து சத்தீஸ்கரோடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஆர்ட் ஃபார்ம். ஓகே, பாண்டாவனி அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிள், அந்த பேரிலேயே இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டோரி ஆர் சாங்ஸ் ஆஃப் மகாபாரதா. ஓகே, பாண்டவாஸ் பற்றி பேசுகிறது. எஸ், அதுதான் அந்த பாண்டாவனிங்கிறதுக்கான அர்த்தமே இதுதான். ஓகே, சி, இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ஃபோக் ட்ரெடிஷன் ஃப்ரம் சத்தீஸ்கர். மியூசிக்கல் நரேஷன் ஆஃப் த எபிக் மகாபாரதா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோக் ஆர்ட்டில் உங்களுக்கு அது என்ன விதமான ஃபோக் ஆர்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஃபோக்கஸிங் ஆன் தட் ஆர்ட் ஃபார்ம், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே,
ஸோ இது வந்து நமக்கு எந்த ஸ்டேட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், சத்தீஸ்கர். ஓகே. அண்ட் என்ன மாதிரியான ஆர்ட் ஃபார்ம் இது, மியூசிக்கல் நரேஷன் ஆஃப் த எபிக் மகாபாரதா. ஓகே. அண்ட் இதில் வந்து நமக்கு அந்த ஸ்டோரிஸை வந்து பாட்டு மூலமாகவும் அந்த ஆக்டிங் டயலாக் எல்லாமே அந்த ஒரு சிங்கிள் பர்சன் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் அந்த மியூசிக்கல் அக்கம்பானிமெண்ட், அதாவது அந்த லீட் பர்ஃபார்மர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் இந்த டீஜன் பாய் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்க கையில் வந்து தம்புரா வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் 2 விதமான ஸ்டைல் இருக்குது. ஒன்று வந்து வேதமத்தி ஸ்டைல், இன்னொன்று வந்து கப்பாலிகா ஸ்டைல். ஓகே. வேதமத்தி ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல், அதாவது உட்காந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதை அந்த கதையை வந்து பாட்டாக பாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது. கப்பாலிகா ஸ்டைல் அப்படிங்கிறது நின்றுக்கிட்டு நம்ம அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பாட்டுன்னு வர்றப்போ பாட்டு பாடுறது, இல்லை அந்த கோபம், எல்லா எமோஷன்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். ஓகே. ட்ரமாட்டிக்காக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதுதான் கப்பாலிகா ஸ்டைல். அந்த இந்த டீஜன் பாய் அவர்கள் நோன் ஃபார் திஸ் கப்பாலிகா ஸ்டைல் தான். ஏன்னா யூஸ்வலாக அந்த கப்பாலிகா ஸ்டைல் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மென்னாக தான் இருப்பாங்க. ஸோ மேல் ஆர்டிஸ்ட் தான் அந்த நின்று பெர்ஃபார்ம் பண்ணுறத பண்ணுவாங்க. ஸோ பட் அதை பிரேக் பண்ணி வேர்ல்ட் லெவலில் ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் கொண்டு போனது இவர்கள் தான். ஓகே. அண்ட் இவர் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் எல்லா அவார்டுமே வாங்கியிருக்காங்க. வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஹூ ரெக்கக்னைஸ் திஸ் ஆர்ட் ஃபார்ம் இன் அ குளோபல் அரீனா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பெங்கால் சிஎம் அனௌன்சஸ் 313 crore ஃபார் ருபீஸ் ஃபார் டீ ஒர்க்கர்ஸ் ஸ்கீம். ஓகே. இது வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஓகே. பிரதான் மந்திரி ஸ்ரமிக் புரோத்சாகன் யோஜனா. ஓகே. நமக்கு 2021 யூனியன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இதனுடைய நோடல் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே. எதுக்காக அப்படின்னா நமக்கு அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டார்கெட் டெமோகிராஃபிக்ஸ் அந்த பெனிஃபிஷரிஸ் யார், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டீ கார்டன் ஒர்க்கர்ஸ், தேர் ஸ்பவுசஸ் அண்ட் தேர் சில்ட்ரன். ஓகே. ஸோ இவங்களை ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக தான். அண்ட் ஓவராலாக நமக்கு அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமுடைய டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 1000 crore. அதில் இப்போது நமக்கு பெங்காலுக்கு 313 crore வந்து பெங்கால் சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்தமாக அலோகேட் பண்ண அமௌண்ட் வந்து 1000 crore. ஓகே. அண்ட் இதில் வந்து நிறைய சப் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது அந்த டீ கார்டன், அந்த டீ ஒர்க்கர்ஸ், பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அண்ட் தென் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஹெல்த் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ஆக்சஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த இனிஷியேட்டிவ் கீழே எடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ அட் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இஷ்யூஸ்னால வெஸ்ட் பெங்காலில் லான்ச் பண்ணாமல் இந்த ஸ்கீம் வந்து இருந்தது. வேறஸ் இப்போ வந்திருக்கிற நியூ கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து டீ கார்டன் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். ஓகே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். And that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.